அனைவருக்கும் வணக்கம். நேத்து நைட்டு நானு ஆஃபீஸ் விட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூசுவல் சூர்யோதயா கம்பெனிலேருந்து அந்த சவுண்டு அதோ இப்போ போது பாருங்க வண்டி. அது மாரி 100 மடங்கு சவுண்டு வந்துட்டுருக்கு. பக்கத்துல எவ்வளவோ பேர் இருக்காங்க. சவுண்டும் வருது. அதுலேருந்து இந்த கரி துகள்கள் வீடு ஃபுல்லா நெறையுது. நம்ம வெளியிலயும் தண்ணி வைக்க முடியல. வீட்ல துணி காய முடிய ஒரு நாளைக்கு 10 வாட்டி பெருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு. நம்ம முடிவு பண்ணிட்டோம் போல. ஏதோ ஒண்ணு நடக்கட்டும். நம்ம இருக்கிற வரைக்கும் போனா போது, வாழ்ந்துட்டு போனா, நம்ம அடுத்த தலைமுறைய நம்ம நினைக்கிறது இல்லன்னு தான் இது மூலியமா தெரிஞ்சுக்கிறோம். எவ்வளோ பேரு சொல்றாங்க, செய்றாங்க. ஒரு கட்டா இருந்து நம்ம அந்த கம்பெனியெல்லாம் மூட சொல்லல. இந்த ஆஸ் பர் நார்ம்ஸ் இதெல்லாம் பண்ணாத. கார்பன வெளியிடாத அந்த கரித்துகள்கள, சவுண்ட் விடாத. இவ்வளவுதான் நம்ம கேட்கிறோம். ஏன்னா, அவன் கம்பெனி நல்லா சம்பாரிச்சுன்னு கொழுத்துட்ட உடனே அவன் வெளியில போய் செட்டில் ஆயிட போறான். எங்கேயோ போய் கம்பெனி ஆரம்பிச்சுருவான். நம்ம தான் இங்க வாழ போறோம். நம்ம அடுத்த தலைமுறை என்ன ஆகுறது? எப்படியோ நம்ம வாழ்ந்தா போதும், நம்ம தலைமுறை, நம்ம குழந்தைங்க எப்படி கேன்சர் வந்து செத்தான்னா, எப்படி போனான்னு நினைச்சிட்டோமோ நான். ரொம்ப வருத்தமா இந்த பதிவு. யாரன்னா நல்லது செய்றாங்க, இல்ல இந்த முன்னெடுக்கிறாங்கன்னா, ஒண்ணா சேர்ந்து ஒரு பயணிக்கணும்ன்றது தான் இந்த டைம்ல என்னோட வருத்தமா பதிவு பண்றேன். ஏதோ நான் லைக்குக்காக ஷேர் பண்ணுங்கன்னுலாம் போடல. இதுக்கு என்னதான் முடிவு? நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி.